இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் படித்த ஸ்கூல்லேயும் அது இருந்தது, நடந்தது. உண்மை. உலக தரத்துல கல்வியை வழங்கிட்டு இருக்கக்கூடிய கல்வி சாம்ராஜ்யத்தை உருவாக்குன சாமானியன், அதே மாதிரி உலக தரத்துல சினிமாவை உருவாக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் வேல்ஸ் ஃபிலிமில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடச்சிச்சு. அதை நான் உடனே ஹிப்பா பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும். செகண்ட் ஆஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும். அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக, அழகாக, தெளிவாக, ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு. இது ஒரு புது கிளைமேக்ஸு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. படம் ஜாலியான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் ஹிப்ஹாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே டைரக்டர் பேசினார், ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் படித்த ஸ்கூல்லேயும் அது இருந்தது, நடந்தது. உண்மை. நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அது எல்லா ஸ்கூல்லேயும் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒன்று. மது ரொம்ப சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோல், அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை. யாரை பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம். அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. நானே அதுதான் ஒரு டைரக்டர் என்னை பாராட்டும் போதே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி, ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறமா தான் தெரியுது, ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா, இளவரசு சார்லேருந்து, பிரபு சார்லேருந்து, பாக்யராஜ் சார்லேருந்து, தியாகராஜன் சார்லேருந்து, முனிஷ்காந்த், பாண்டியராஜன் சார், இப்படி பெரிய பட்டாளமே இருக்குது. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். நீங்கள்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம். உங்களுக்காகவே 23ஆம் தேதி 24 படம், 23 ப்ரெஷ் ஷோ. கரெக்டா? இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா? பண்ணிடலாம். சொல்லிட்டோம்ல, அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க, அது போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது ஹிப்ஹாப் ஆதி தான். சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே கதையை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே போகலான்னு சொன்னேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக். அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு. செகண்ட் படமும் வேல்ஸில் பண்ணுறாரு.
அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக யூ வில் பிகம். ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி, சொல்லவே வேணாம். இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும், அரண்மனை 4 4 அது இன்னும் எப்போ போகும், எத்தனை போகும்னு தெரியல. ஸோ அதில் வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டரு. இந்த படத்தில் நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன். ஆதி, இதில் நீங்கள் தான் பயங்கரமாக பேசுகிறீங்க, பிடி சாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா அப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. இப்போ பேசினேன், அண்ணன் நீங்கள் பார்த்த படம் வேறு, என் ரீரெக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போகிற படம் வேறு அப்படின்னாரு. நான் இன்னும் பார்க்கல, ரீரெக்கார்டிங்கோடு பார்த்துட்டாங்க. அதே தான் டைரக்டரும் சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ஆர்ஆருக்காகவே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பார்த்துட்றேன் பிடி சாரை. ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம் 24ஆம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமா, அரசியல் என்று பல துறைகளில் சிறப்பாக செயல்படும் YG மதுவந்தி அவர்களை பேச அழைக்கிறேன். சத்குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை. ஏன்னா நான் வந்து ஐம் ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் அ ஃபென்டாஸ்டிக் எஜுகேஷனிஸ்ட் திரு ஐஸ்ரீ கணேஷ் ஐயா அவர்களோட. அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம், பல தலைமுறைகளாக எங்கள் 2 குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது. பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள். அவர் தான் வந்து, அதாவது இது ஒரு மாயை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்தில். மதுவந்தி நடிப்பாங்களா, அவ்வளோ பெரிய குடும்பமாச்சு, கேட்கலாமா, நடிப்பாங்கன்னு சொன்னால் இல்லை அவங்க அரசியலில் இருக்காங்களே, இல்லை அரசியலில் இருக்காங்களே, இல்லை நடிக்கிறாங்களே, இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓடிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும், கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பிடி சாருங்கிற இந்த படத்தில். அந்த ஒரு 8-9 days ஆஃப் ஒர்க் தட் ஐ டிட், மொத்த டீமுமே such a vibrant bunch of youngsters doing fantastic work. Karthik and his entire team, including the co-director Ram, எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அருமையாக அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி, பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ கண்ணியமாக, அவ்வளோ மரியாதையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னை அவங்க சொல்லி கொடுத்த விதம், எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம், அண்ட் என்ன ஸ்பீடில், அதுவும் நான் நடித்த என்னோடய ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது. நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே ஃபஸ்ட்டு ஷாட்டே 2 ஜாம்பவானோட, ஒரு பக்கம் பிரபு அங்கிள், இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள். ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணுன்னா எவ்வளோ யோசிச்சு எடுக்கணும்னா, எல்லாமே பெரிய செக்மெண்ட்டு, நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட், இட்ஸ் எ ஹியூஜ் செட்டப். பட் என்ன அருமையாக எங்கள் எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் first congratulate you, Karthik, for your amazing work as the director of this film. And the freedom இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அவர் வந்து மல்டி ஃபேசட்டட். இது ஒன்று தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது. இஸ் சச் அ பிக் ஆண்டர்ப்ரனர், ரன்ஸ் அன் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ். அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லேயும் எங்களுக்கு பங்கு இருக்குது. வி ஷேர் அ கிரேட் பாண்ட் வித் வேல்ஸ் வித்யாஷ்ரம். அவர் இந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்தாரு பாருங்க. ஒரு யங் டீம் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் அப்படிங்கிற போது அந்த டீமுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ அலையஸ் மியூசிக் டைரக்டர், ஹூஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் 25th film as music director with this picture, PT sir. One of the most down to earth people I have come across.
ஹிப்ஹாப் தமிழா. என் பையன் இவருக்கு மிகப்பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு சொல்லி அமிச்சாமா, நான் ஃபேனுன்னு சொன்னேன்னு கொஞ்சம் தயவுசெய்து போய் சொல்லிவிடு, ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ்வலாக சொல்ல மாட்டேன், தயவுசெய்து போய் சொல்லிவிடு அப்படின்னா. அண்ட் ஸோ டவுன் டு எவ்ரிபடி மேட் அஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், வெரி வாண்டட், வெரி வார்ம் அண்ட் வெரி டிக்னிஃபைட். இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் திஸ் அமேசிங் டீம். அண்ட் அ பிக் தேங்க்யூ இந்த மொத்த குழுவுக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார், ஸோ விக்கி, எல்லார் பற்றியும் சொல்லணும். அ பிக் தேங்க்யூ டு தி என்டையர் டீம். எனக்கு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சாரில் நான் பண்ணியிருக்கிற இந்த ரோல். கண்டிப்பாக நீங்களாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு தி என்டையர் டீம். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.